ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, ரிசப்ஷனுக்கு வந்து எந்த மாதிரி ஹேர் டூ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் செக்ஷன் மட்டும் தான் நான் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு வீடியோவில். நிறைய பேர் வந்து ஹேர் டூ வந்து எங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, அதை மட்டும் வீடியோவில் பண்ணி காட்டுங்கன்னு கிளைண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஃப்ரண்ட் செக்ஷன் வந்து ஒரு சில ஹேர் டூ மட்டும் பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணேன். அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹேர் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு க்ரம்பிங் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் க்ரம்பிங் பண்ணிக்கலாம். மைக்ரோ க்ரம்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். வேல்யூ அதிகமாக இருக்கிற மாதிரி க்ரம்ப் யூஸ் பண்ணல. ஸோ இந்த க்ரம்ப் பண்ணிட்டோம்னா தான் நம்மளுக்கு ஹேர் ஸ்டைலுக்கு வந்து நீட்டாக வரும். ஸோ அதனால் வந்து இதை ஃபுல்லாக செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்து ஃபுல்லாக க்ரம்ப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபுல்லாக க்ரம்ப் பண்ணி முடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது ஃபுல்லாக க்ரம்ப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நேர் எடுத்துருக்கோம். எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் நேர் எடுத்து நம்ம செக்ஷன் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. செக்ஷன் எடுத்துட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எந்தளவுக்கு நம்மளுக்கு ஹேர் தேவைப்படும், எந்தளவுக்கு வந்து இந்த ஹேர் டூக்கு இந்தளவுக்கு ஹேர் இருந்தால் போதும் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். நான் இவங்களுக்கு வந்து இயர் டு இயர் எடுத்திருக்கேன். இவங்களுக்கு வந்து முடி வந்து ஹேர் திக்காக இருக்கிறனால இயருக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். முடி இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் நான் இப்போ எடுத்துருக்கிற அளவுக்கு அதிகமாக எடுக்கணும். முடி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு ஓரளவுக்கு டென்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து அவ்வளோ தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக முடியை வந்து கொஞ்சம் குறைச்சி இயருக்கு முன்னாடியே வந்து நான் ஹேர் வந்து போதுங்கிற அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதே சேம் சைடு நான் வந்து ஆப்போசிட் சைடும் வந்து ஈக்குவல் ரேஷியோ அதே அளவுக்கு வந்து ஹேரை வந்து நான் செக்ஷன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பின்னாடி இருக்கிற ஹேர்ஸை வந்து நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். க்ரொக்கடைல் கிளிப் வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரண்ட் செக்ஷன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து லாக் பண்ணிட்டேன். இப்போ வந்து க்ராஸ் எடுத்துக்கலாம். க்ராஸ் எடுக்கிறப்ப நம்ம வந்து ரிசப்ஷனுக்கு வந்து அவங்க எந்த மாதிரி கேட்குறாங்களோ நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து மேக்ஸிமம் க்ராஸ் கேட்பாங்க. ஓவல் ஷேப் ஃபேஸ்க்கு வந்து க்ராஸ் போட்டு செக்ஷன் எடுத்து ஹேர் ஸ்டைல் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் க்ராஸ் எடுத்திருக்கேன். இப்போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக நேர் எடுக்காமல் நீங்கள் ஜிக்ஸாக்காக எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் மாடர்னாக நல்லாயிருக்கும். ஒரு சிலர் ஸ்ட்ரைட்டே எடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரைட் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஜிக்ஸாக்காக எடுத்துக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் ஹேர் டூக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக அந்த ஹேரை வந்து ஃப்ரெஞ்சஸ் மாதிரி போடுறக்காக. இது பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஹேர் ஸ்டைலுக்கு வந்து நான் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற செக்ஷனில் பாதி ஈக்குவலாக எடுத்துக்கிறேன். கையில் பிடிச்சி பார்த்துக்கணும். அப்போ ஹேர் வந்து கரெக்டாக எடுத்துருக்கோமா, டென்ஸ் 2 சைடும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு. இல்லைன்னா நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை வந்து நல்லா கோம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி லைட்டாக பேக் கோம் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம புல் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஹேர் டூ தான் இது. நல்லா பாருங்கள். இப்போ பேக் கோம் பண்ணிட்டேன். பேக் கோம் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணியும் பண்ணலாம், ஸ்ப்ரே பண்ணாமல் பேக் கோம் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பேக் கோம் பண்ணிங்கன்னா நல்லா நிற்கும். ஃப்ரண்ட்டில் சீவுறப்ப பேக்கும் பண்ணிட்டு நம்ம மேலே சீவுறப்ப அந்த பேக்கும் வந்து கலையாமல் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு பேக்கும் பண்ணுறது நல்லது. ஸோ நம்ம ஆப்போசிட் சைடு ட்விஸ்ட் பண்ணி லாக் பண்ணுற மாதிரி ஹேர் டூ தான் நம்ம இப்போ பண்ணுறது. இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் ரிலாக்ஸாக பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ பண்ணுற இதே மெத்தடில் வந்து லைனும் கொடுக்கலாம். இப்போதைக்கு வந்து நான் லைன் இல்லாமல் ப்ளைன் தான் வச்சுருக்கேன். இப்போதைக்கு வந்து ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே லாக் பண்ணுற மாதிரி தான். லைன் கொடுக்காமல் ஈஸியாக பண்ணுற மெத்தடு. இந்த மாதிரி வந்து எடுத்து எங்கெல்லாம் உள்ளே போன மாதிரி முடி இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம டெயில் கோப்பிஸ் தூக்கி விட்டு ஹேர் பின் பண்ணிட்டு ஹேர் பின்னை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டிங்கன்னா அந்த ஹேர் பின் வந்து அந்த இடத்த விட்டு நகராது. நீங்கள் லூஸாக குத்துனீங்கன்னா கூட லெவல் 7, அதாவது வந்து கெட்ஸ் பையில் வந்து லெவல் 7 எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிங்கனாவே போதும், நல்லா லாக் ஆகிக்கும். லெவல் 4 நார்மலாக இருக்கும், லெவல் 5 வந்து மீடியமாக இருக்கும், லெவல் 7 தான் வந்து ஹை குவாலிட்டியில் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா முடி அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும், கம்பி மாதிரி. ஸோ எப்போவுமே வந்து லெவல் 7 வந்து அதிகமாக வச்சுக்கோங்க. 5 வந்து வச்சுக்கோங்க, அது வந்து மீடியமாக அந்த கேர்ள்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதே லெவல் 7 தான் வாங்கி வச்சுக்குவேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதே போல் இந்த சைடு ஆப்போசிட் சைடு பேக் கோம் பண்ணிவிட்டு இதையும் வந்து ட்விஸ்ட் பண்ணி லாக் பண்ணுறது தான்.
ரொம்ப சரிஞ்சு வராத மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரண்ட்டில் பார்க்க அழகாக இருக்கும். ரொம்ப பஃபியாக கேட்டாங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் அடக்கமாக வேணும், ரொம்ப தூக்குன மாதிரி வேணாம் அப்படின்னாங்கனாலும் அதே போல் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டைல் வந்து இது நல்லாயிருக்கும். இது நான் 2, 3 ரிசப்ஷன் ப்ரைடுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ஹேர் டூ பிடிக்கும். ஸோ பண்ணி காட்டலான்ட்டு இப்போ அந்த வீடியோவில் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். எந்த இடத்துல உள்ளே போயிருக்கோ அதெல்லாம் டெயில் கொம்பு வச்சு தூக்கி விட்டுட்டு நீங்கள் ஹேர் பின் வச்சு லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேபி ஹேர்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். எப்போவுமே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆயிலியாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் லெவல் கம்மியாக இருக்கிற ஸ்ப்ரேனா பக்கத்தில் பண்ணலாம். இது லெவல் 7ங்கனால நம்ம தள்ளி வச்சு தான் பண்ணணும். இப்போ வந்து ஃப்ரிஞ்சஸ் வந்து எந்த மாதிரி நாம் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுதான் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியதும் செய்ய வேண்டியதும் ப்ரைடுக்கு. இது வந்து கரெக்டாக பண்ணலைன்னா அசிங்கமாக போயிடும். ஃப்ரண்ட் வேரியேஷன் நல்லா வருது. அப்புறம் பின்னாடி லாக் பண்ண முடியோடு சேர்த்து லாக் பண்ணுற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இது வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி பண்ணுறப்ப இந்த மேலே இருக்கிற லைனுக்கு தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். கீழே இருக்கிற லைனுக்கு ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. கீழே முடியை வந்து நம்ம இப்படி கீழே விட்டதுக்கு அப்புறம்தான் ஃப்ரண்ட்டு அந்த முடி கீழே வர இடத்துல தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஃபஸ்ட் லைன் மேலே தான் ஸ்ப்ரே பண்ணணும். கீழே இருக்கிற முடிக்கு ஸ்ப்ரே பண்ணாமல் அதை இப்படி கீழே இறக்கி கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் கீழே ஸ்ப்ரே பண்ணணும். இல்லைன்னா அது கரெக்டாக லுக்கு கிடைக்காது. லுக்கு நீங்கள் மொத்தமாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ரொம்ப ஆயிலி ஆயிரும். இந்த ஸ்ப்ரே வந்து ரொம்ப லைட்டாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். ரொம்ப பக்கத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஆயிலி ஆயிரும். இதை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க பிகினர்ஸ். இப்போ பாருங்கள், நான் சைடில் கேமராவை அவங்கள திருப்பி காட்டுறேன். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி லுக் வரணும். இதை விட ஹைட்டாகவும் பண்ண முடியும். அது நார்த் சைடில் பண்ணுவாங்க. நம்ம ஊர் சைடுக்கு இது போதும். இந்தளவுக்கு ரொம்ப ஹைட் தேவைப்படாது. வச்சாலும் கம்மி பண்ணி வைமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் இந்த ஹைட்லேயே மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணிக்குவேன். ஸோ இந்த சைடு நம்ம வந்து இப்போ லெஃப்ட் சைட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடு வந்து நம்ம இப்படியே கூட லாக் பண்ணிக்கலாம். பேக் கோம் பண்ணி, இல்லை 2 செக்ஷன் எடுத்துக்கலானாலும் 2 செக்ஷன் எடுத்து அதே மாதிரி பேக் கோம் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு லாக் பண்ணுற பின்னில் வந்து ஹேர் ஸ்ப்ரே பண்ணி செட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஹேர் ஸ்டைல் பண்ணுறப்ப ரிலாக்ஸாக பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்ட ஹேர் ஸ்டைல் வந்து உங்கள் முன்னாடி இருக்கும். நீங்கள் அப்படியே ரிலாக்ஸ் இல்லாமல் பண்ணிங்கன்னா மொத்தமாக சொதப்பிடும். ஹேர் ஸ்டைலுக்கு உண்டானது கரெக்டாக ரிலாக்ஸாக நல்லா யோசித்து பொறுமையாக பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் ஃபினிஷிங்கு. இந்த மாதிரி 2 வேரியேஷன் எடுத்து கூட நம்ம பேக் ஹோம் பண்ணி லாக் பண்ணலாம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு பஃப் வேணும் அப்படின்னு கேட்குறாங்களோ அந்தளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் அவங்கள திருப்பி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஏன்னா அது ரொம்ப நல்லது. ஏன்னா செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்ததுக்கு போக முடியும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்க முடியும். பார்த்தீங்கன்னா மேலே தெரியுற அந்த ஸ்கால்ஃபுக்கெல்லாம் வந்து நான் பிளாக் ஸ்ப்ரே பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து சைடில் தூக்கிட்டு இருக்கா, இதை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஹேர் பின் வச்சு இழுத்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். ரொம்ப தள்ளி தூக்கிட்டு இருந்தேன்னா அசிங்கமாக இருக்கும். சைடில் கரெக்டாக வந்துச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்க்குறப்ப தூக்கிட்டு இருந்தனால அந்த இடத்த வந்து நான் லாக் பண்ணிக்கிட்டேன். லாக் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பஃப்புமே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒன் சைடு இறங்குன மாதிரி இருக்குது. அதையும் தூக்கி விட்டாச்சு. தூக்கிட்டோம்னா இப்போ கரெக்டாகிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம பின்னாடி வந்து எக்ஸ்டென்ஷன் வச்சு கால் பண்ணி முன்னாடி வந்து நெத்தி சுட்டி வைக்க ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரிசப்ஷனுக்கு. நீங்கள் உங்களோட ப்ரைடுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது இன்னும் ஹேர் டூஸ் வேணும், ஃப்ரண்ட்டில் வந்து இன்னும் எனக்கு டிஃப்ரெண்ட்டான அட்வான்ஸ் லெவல் இருக்கிற ஹேர் டூ உள்ளது எப்படி பண்ணுறதுன்னு தெரியணும் அப்படின்னிங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் பண்ணி காட்டுறேன் கண்டிப்பாக உங்களுக்காக.
இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.